கவர்மெண்ட் வந்து ப்ராப்பரா பண்ணணும். இந்த மாதிரி எஃப்சில் ஆகாட்டம், இன்சூரன்ஸ் ஆகாட்டம், பெருமிட்டில் ஆகாட்டம் மழையில் அதிகமாக விடுது. இதெல்லாம் குறைக்கிறதுக்கு கவர்மெண்ட் நடவடிக்கை எடுப்பாங்க. இது குறைச்சாவே ஓரளவுக்கு வாழ்வாரம் கொஞ்சம் சரியா வரும். இன்னைக்கு என்னதுன்னா ஆட்டோ ஓட்டுறாங்க இல்லையா, அவங்களோட வாழ்வாதாரத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்கணும். அவங்க பேரு ஷேக் அப்துல்லா. உங்க பேரு? யாருமோ எத்தனை வருஷமா நீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க? 1986ல இருந்து ஓட்டுறேன். 86 40 வருஷமா ஓட்டுறாருமா. எல்லாருமே 40 வருஷமா ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஆமா, சவாரிலாம் உங்களுக்கு எப்படி வருது? வழக்கம் வாடிக்கை சவாரி, அது போக வெளி சவாரி. இப்போதைக்கு ஒன்றும் பொழப்பு தளப்பு ஒன்றும் ரொம்ப சரியில்லை. வண்டி பொறுத்து போச்சு. ஒரு வண்டியோட விலை இன்னைக்கு 5.5 லட்சம் ரூபா. வாங்கி ஒண்ணு ஜீர்ணிக்க முடியல. பொழப்பு சுத்தமா இல்ல. கேட்டீங்கன்னா அதுல வந்து கேட்டீங்கன்னா 10 ரூபா 20 ரூபாய்க்கு ஏற்றிட்டு போறாங்க. ஒரு 3 பேர் அந்த வண்டியில ஏற்றணும். ஒரு 4 பேர் ஏற்றினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 பேர் 12 பேர் ஏற்றிட்டு போறாங்க. எங்க வண்டி ஒரு சவாரியே அவங்க ஏற்றிட்டு போயிடுறாங்க. இப்ப நாங்க இப்ப இங்க இருந்து ஏற்றி போறோம் 50 ரூபா கேட்கறோம் அப்படின்னா அந்த வண்டியில 20 ரூபாய்க்கு 4 பேர் ஏற்றிட்டு போயிடுறான். அப்புறம் எங்களுக்கு வந்து சின்ன வண்டி வந்து ரொம்ப பொழப்பு கம்மி. நேற்றுலாம் பாத்தீங்கன்னா சாயங்காலம் தான் எல்லாருமே போனி பண்ணோம். நேற்று 5 மணி 6 மணிக்கு தான் போனியே பண்ணோம். ஓட்டினதே ஒரு 200 ரூபா 250 ரூபாய்க்கு ஓட்டிருப்போம். எல்லாருமே ஆக்சுவலா வந்து 200 ரூபாய்க்கு ஓட்டினா நாங்க டீ சேர்த்து சாப்பிடுறோம், பெட்ரோல் போடுறதா, வண்டிக்காரங்க வாடகை கொடுக்குறா, வாடகை 250 ரூபா கொடுக்குறோம். இது போக பொண்டாட்டிப்புல பேரம் பேட்டியில கொண்டு போய் கொடுக்குறோம். அப்போ சின்ன வண்டி வந்து மேக்ஸிமம் வந்து வாடகை ரொம்ப கம்மி. இதே நான் கேட்டீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு நல்லா இருந்துச்சு வருமானம். அன்னைக்கு 25 ரூபா 30 ரூபா சம்பாதிச்சாவே நல்லா வந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. என் பேர் வந்து ஞானசேகரன். எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு? நான் கிட்டத்தட்ட ஒரு 28-30 வருஷமா ஓட்டிட்டு. 30 வருஷமா. 2023ல இருந்ததுக்கு 2024ல இருக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்கா? ஒரு மாற்றமும் கிடையாது, எப்பயும் போலதான் இருக்கு. ஒரு மாற்றம் என்ன மாற்றம் ஒன்றும் கிடையாது. எப்படின்னா 2023ல ஆட்டோ நல்லா போயிட்டு இருந்துச்சு, இப்போ ரொம்ப டல்லா இல்ல இப்ப இருக்க தொழில் வந்து எங்களுக்கு வந்து நசுங்கிட்டே இருக்கு. குழப்பம் சுத்தமா இல்ல. பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் போது எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. 2வது இப்ப சேரடா நிறைய ஆகி போனதுனால சின்ன வண்டிக்கெல்லாம் சுத்தமா குழப்பம் இல்லை. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச ஆளுகளை வச்சு எடுத்தே பழக்கத்துக்கு வந்து சவாரி போறோம் வரோம். உங்க பேருனா? என் பேர் கமல். எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு? 14 வருஷமா ஓட்டுறேன். 2023 இருக்கு இல்லையா? ஆமா. அப்ப அந்த டைம் வந்து எனக்கு ஆட்டோ நல்லா போயிட்டு இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து போகவே இல்லை அப்படின்னு ஏதாவது இருக்குதா? ஆமா, சேர் ஆட்டோ இப்ப அதிகமாயிருச்சு. பெருமிட்டு வந்து மாத்தி போட்டு ஆட்டோ அதிகமாயிருச்சு. அதனால வாழ்வாரம் பாதிக்கப்பட்டுச்சு. முதல்ல 5 ஆட்டோ இடத்துல இன்னைக்கு 50 ஆட்டோ ஓடுது. இவங்களை பார்த்தா ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை வண்டி போகுது. அதனால வாழ்வாரம் பாதிக்கப்பட்டா செய்யுது. ஆமா, வந்து அதிகமாயிருச்சு. வாழ்வாரம் பாதிக்கப்பட்டுச்சு. இப்ப முதல்ல இருந்த வாழ்வாரம் இப்ப கிடையாது. கவர்மெண்ட் வந்து இப்ப வந்து போலீஸ் வந்து செல்ல போட்டோ எடுத்து ஃபைன் போடுறாங்க. இது வந்து ரொம்ப பாதிப்பாகுது. அவங்க ஒரு தடவை போட்டோ எடுத்தாங்கன்னா 3 தடவை 4 தடவை ஃபைன் போடுறாங்க. ஒரு தடவை போட்டா 2000 போடுறாங்க. 3 அவங்க சாதாரண போகும்போது ஒரு 4 போட்டோ எடுத்து போயிடுறாங்க. வண்டி ஓரம் பண்ணா போட்டோ எடுத்து போயிடுறாங்க. ஒரு அந்த கணக்குல நிக்கிறது அப்படின்னா ஓரமாக நிப்பாட்டு இருப்பா, இருந்தாலும் போட்டோ எடுத்து போயிடுறாங்க. அவங்க போட்டோ எடுத்து போய் அடுத்தடுத்து ஃபைன் போட்டு ஒரு தடவை போட்டா பரவாயில்ல, அடுத்தடுத்து அவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு தடவை போட்டா 2000 ரூபா, 3 தடவை போட்டா 6000 ரூபா. எங்களுக்கு எஃப்சிக்கு மட்டும் ஒரு வருஷத்துக்கு 50,000 செலவாகும். அது இந்த ஃபைன் அமௌண்ட் சேருது. நாங்க எப்படி கட்டுறது? கவர்மெண்ட் வந்து ப்ராப்பரா பண்ணணும். இந்த மாதிரி எஃப்சில் ஆகாட்டம், இன்சூரன்ஸ் ஆகாட்டம், பெருமிட்டில் ஆகாட்டம் மழையில் அதிகமாக விடுது. இதெல்லாம் குறைக்கிறதுக்கு கவர்மெண்ட் நடவடிக்கை எடுப்பாங்க. இது குறைச்சாவே ஓரளவுக்கு வாழ்வாரம் கொஞ்சம் சரியா வரும். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? எனக்கு பிடிச்ச எம்ஜிஆர் தான்மா. உங்களுக்குலாம் என்ன எம்ஜிஆர்? எம்ஜிஆர் அந்த டாட்டா ஒரு டயலாக் தெரியுமா? அதெல்லாம் எங்க வயசாகி போச்சுமா. பிடிச்ச பாட்டு சொல்லு சார். பிடிச்ச பாட்டு என்ன வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? பாட்டு பாடுறீங்களா? நல்ல பேரு வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்று தோற்றத்தில் நாளை நமது முல்லைகளே, நல்ல பேரு வாங்க வேண்டும் பிள்ளைகளே. அழுகுறாரு விட்டா
ஏன்னா நாங்க பூரா ரசிகர்கள், எம்ஜிஆர் ரசிகர்கள். பேருனா பேர் அஜய் சார். அஜய். அஜய். ஒரு நாளைக்கு எவ்வளவு வந்துட்டு வருமானம் வருது இதெல்லாம்? நாளைக்கு 1000 ரூபாய் வருமானம் வரும். 500 ரூபாய் டீசல் போகும், 500 ரூபாய் நமக்கு வரும். அவ்வளவுதான். யார்த்தையும் போய் கை கட்டி ஐயா சொல்லுங்க நம்ம வேலை பார்க்கறதுக்கு நம்ம இருந்தா நினைச்சா லீவ் போட்டுக்குவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல இருக்கிற ஒரு வாட்டமே வேற. இப்ப இந்த படத்துக்கு போனோம் எங்க போனாலும் அடுத்த நிமிஷம் சடனா எடுத்துட்டு கிளம்பிட்டு வரலாம். இந்த ஒரு காரணம் தான். ராஜா பகவத் மாதிரி. ராஜா பகவத்தேன்னு சொல்லலாம், ராஜா சுல்தானே சொல்லலாம். என்ன பாய், டெல்லி சுல்தானே சொல்லலாம். சாங் ஏதாவது இருக்குதா? ஃபேவரட் சாங் இருக்கு, பாடுறீங்களா? ரெண்டு லைன் பாடுவோம். இல்ல நீ உங்க வைஃப்க்கு டெடிகேட் பண்ற மாதிரி ஏதாவது சாங் பாடுறீங்களா? வைஃப்க்கு டெடிகேட் பண்ற முடியா? நேத்தா ஒரு பாட்டு ஒன்று அனுப்பிச்சு விட்டா. அதான் உங்க வைஃப்க்கு டெடிகேட் பண்றீங்க. ஓகே, ஆமா, அத பார்த்து சொல்லிருங்க. வெளிநாட்டு இருக்கிற வைஃபுக்கு டெடிகேட் பண்ற. வெளிநாட்டுல இருக்காங்களா? ஆமா. என்னவா இருக்காங்க? என்ன பண்றாங்க? அங்க குழந்தை பாத்துக்கிற வேலையை. அப்படியா? நித்தம் நித்தம் நினப்பு நெஞ்சு புலி காயும், மாடு 2 பாதை 2 வண்டி எங்கே சேரும், கொத்தி வச்சா அன்பு இல்ல, சொல்லி புட்டா வம்பு இல்ல, சொல்லத்தானே தெம்பு இல்ல, இன்பம் துன்பம் யாரால. ஒரு லைன் உங்க வைஃப்க்கு சொல்லி என் வைஃப் அஸ்மினாக்கு இந்த சாங் டெடிகேட் பண்றேன். எவ்வளவு மிஸ் பண்றீங்க நீங்க அவங்கள? டெய்லி தான் மிஸ் பண்ணிக்கிறது. போய் நீங்க போவீங்களா இல்ல அவங்க இங்க வருவாங்களா? அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க, இல்லாட்டி ஃப்ரீ சாப்பிட்றதுனால ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை, 5 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வந்துருவோம். நான் இங்க இருந்து போறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறேன். ட்ரை பண்ணி சீக்கிரம் போயிடுறேன் கட்டாயமா.